ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய நெகட்டிவ் நியூஸ் வருது. ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி துபாயில் ஏதோ ப்ராப்ளம் நடந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற 3 பேரை வந்துட்டு கம்பெனி வந்து ரிசைன் பண்ணி போக சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இப்போ மே மாதம், இந்த மாதம் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ப்ராப்ளம். ஆனால் கார்ப்பரேட் கவர்னன்ஸுக்கு அகேன்ஸ்ட், அந்த கார்ப்பரேட்ஸ்னா பேங்க்குக்குன்னு சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் டிவியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ மகாராஷ்டிரா ஸ்டேட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏதோ ஒரு கவர்மெண்ட் இது இருக்கு, அவங்களுக்கு இவங்க டெபாசிட் கேட்டிருக்காங்க. டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 6% தான் கொடுக்க முடியும் இவங்க. அந்த டெபாசிட் வாங்குறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6.01 நாங்கள் கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லி டெபாசிட்டை வாங்கிட்டாங்க. இப்போ இந்த 0.01 எப்படி கொடுக்க முடியும்? ஆர்பிஐ வந்து அலோவ் பண்ணல. அது வந்து சில கோடிகள் வரும், ஏன்னா நிறைய மிகப்பெரிய டெபாசிட். அதை கடந்த 2 வருஷமா என்ன பண்ணிருக்காங்கன்னு, வட்டியா பே பண்ணாம மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பே பண்ணிருக்காங்க. இந்த பேங்கின் சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆர்பிஐயோட ரூல்ஸ் எல்லாம், அதுக்கு எதிரான ஒரு சம்பவம் இது வந்து மிக தவறான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பேங்க்னாலே ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுதான் கரெக்டான பேங்க், கார்பரேட் கவர்னன்ஸா பர்ஃபெக்டா இருக்கும், எந்த விதமான ரூல்ஸ் எல்லாம் டிவியேட் பண்ண மாட்டாங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையெல்லாம் இப்போ கொஞ்சம் போயிடுச்சு இந்த 1-2 சம்பவத்தினால. உடனே நீங்க கேட்கலாம், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து திவால் ஆயிடுமா? திவால்லாம் ஆகாது, அந்த அளவுக்குலாம் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனா எஃப்டி எல்லாம் நீங்க அங்க போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது டீலிங், பிசினஸ் டீலிங்லாம் வச்சிருக்காங்க, எந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் ஷேர்ஸ் வாங்குறீங்களா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு மேல இருந்த, ஜனவரி மாசம் 1000 ரூபாய்க்கு மேல இருந்தது, இன்னைக்கு வந்து 750 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 25% கீழே வந்துச்சு. இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வர வர இன்னும் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கா தெரியாது, வரலாம். ஆனா நீங்க அதை ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கள். ஏன்னா சில நியூஸ் எல்லாம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட தரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி நியூஸ் வருது. அதனால அந்த பேங்க் கொஞ்சம் இதெல்லாம் சர்க்கிள் தான். அதனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்களும் இனி வாங்க போறவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.